அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் KFC சிக்கன் பொரித்தேன், அந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 4 பல்லாரி வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க எண்ணெயிலேயே. கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கோங்க, அப்போனா சீக்கிரமாகவே வதக்கிடும். என்னடா டயட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ எண்ணெய் ஊற்றி சிக்கன் பொரிச்சு சாப்பிட்றதுன்னு நினைக்காதீங்க. இது வந்து எப்போயோ எடுத்த விலாக், என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்திருக்கப்பா செஞ்ச விலாக் இது. நான் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ அவ்வளோ இருக்குங்க, எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியல என்னால். இப்போ எல்லாமே நல்லா வந்து ஆனியன் எல்லாமே நல்லா வதக்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். எங்கள் மாமியார் சொல்லுவாங்க, இஞ்சி பூண்டு கூடயே கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டோன்னா அது இந்த ஃப்ளேவர் வந்து நம்ம சாப்பிட்ற போது கூட நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னதுலேருந்தே நான் இந்த 5 வருஷமாக இதான் ஃபாலோ பண்ணுறேன். இஞ்சி பூண்டு போட்டாலே நான் வந்து கரம் மசாலா மேலே ஆட் பண்ணிடுவேன். அது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட வந்து கொத்தமல்லி வந்து கழுவி வச்சுருக்கேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து நான் 3 சைஸ் பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், அதை வந்து ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சு அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி 2 வதக்கிட்டு அப்படியே விட்டுருங்க எண்ணெயிலே. தண்ணி எதுவுமே இப்போ ஆட் பண்ணாதீங்க. இங்கே வந்து கேரளாவில் வந்து இந்த மீட் மசாலான்னு ஒன்று கிடைக்குங்க. சிக்கன், பீஃபு, மட்டன் எது செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும். அதனால் ஃப்ளேவருக்காக அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மற்றபடி நம்ம ஊரில் ஆச்சி, சக்தி எது கிடைச்சாலுமே ஆட் பண்ணிக்கோங்க, அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தக்காளி வதக்கட்டும். இது கூடயே வந்து நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ணிடலாம். சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எப்படியோ தண்ணி ஊற்றி தானே வேக வைப்போம், கரைஞ்சிரும்னு சொல்லிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் எனக்கு இந்த வானல் வந்து பத்தலை. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சட்டி வச்சுக்கிறேன். அந்த சட்டியில் வந்து வானல் இருக்கிறது ஃபுல்லாக மாற்றிட்டு நான் அதில் தான் வந்து குழம்பு வச்சேன். ஏன்னா இது எனக்கு கிண்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இன்னும் தண்ணி ஊற்றி நம்ம பண்ணும்போது ஃபுல்லாக இருக்க மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சட்டியில் மாற்றிக்கிட்டேங்க. மாற்றிட்டு தேவையான அளவு நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஒரு 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா, வெயிட் லாஸ் வீடியோ வந்து ஒரு 10 வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ஏன்டா போஸ்ட் பண்ணலன்னா, நம்ம ரெகுலராக எது பண்ணாலும் பண்ண முடியாதுல்ல. ஆக்சுவலாக நான் வெயிட் லாஸ் ஜர்னி நான் எப்போத்துலேருந்தும் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். பட் ஆனால் என்னால் ரெகுலராக பண்ண முடியறதே இல்லை. கெஸ்ட் வந்துட்டாங்க, ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி வந்துட்டாங்க. பட் அதனால் என்னால் ஃபாலோ பண்ண முடியல. வெளியே கொஞ்சம் ட்ரிப் போயிட்டோம், பர்சனல் இஷ்யூக்கு வெளியே போனோம். அதனால் நிறையா வேலை இருந்ததுனால என்னால் ஃபாலோ பண்ண முடியல. தென் வந்து கேஷ்யூவும் அண்ட் மல்லியும் வந்து அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். நான் அந்த வீடியோஸ்லாம் இருக்குங்க, நான் வந்து இன்ஷால்லா நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் 1 by 1. தென் அதனால தான் என்னால் வீடியோ வந்து இதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். இப்போ என்னோடய கரண்ட் வெயிட் வந்து 74.